நவம்பர் 14 குழந்தைகள் தினம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்வார்கள். ஒரு குழந்தையை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவது அவர்களுடைய அன்னையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதுதான் சொல்கிறாரு, திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ தன் மகன் சான்றோன் என்று எல்லாரும் கூறுகிறார்கள் என்பதை கேட்கின்ற பொழுது அந்த தாய் அவனை பெறுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட மிக்க மகிழ்ச்சி அடைவார் என்று. ஒரு ஊரில் ஒரு தாய் இருந்தால் அவனுக்கு ஒரு மகன் சின்ன குழந்தை ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க. ஒரு தடவை காய்கறி கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. உடனே அந்த அம்மா கத்திரிக்காய் வாங்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, 2 கத்திரிக்காய் எடுத்து பையில் போட்டுருது. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, 2 கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா இருக்குது. உடனே அந்த தாய் அந்த குழந்தையை கூப்பிட்டு, மகன் அருமையான மகன், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவனை பாராட்டினாங்க. அப்போயே குச்சி எடுத்து 4 சாத்தியிருந்தால் அவன் திருந்திருப்பான். அதான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா அவனை வந்து பாராட்டினாங்க. ஒரு நாள் நகை கடைக்கு போனாங்க. அந்த அம்மா ஒரு நகை வாங்கினாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணான், கடைக்காரருக்கு தெரியாமல் ஒரு மோதிரத்தை எடுத்து பையில் போட்டான். உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தா மோதிரம் இருக்குது. அப்போ அந்த தாய் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கிது, ஓ இது ஒரு நல்ல செயல் என்று தாய் பாராட்டுகிறார். அதனால் உலகின் மிகச்சிறந்த முதல் ஆசிரியர் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால் அம்மா சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை படிப்படியாக வளர்ச்சி அடைகின்ற பொழுது இந்த மாதிரி திருடுதல் போன்ற தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு பிற்காலத்திலே மிகப்பெரிய திருடனாக மாறிவிட்டான். அப்போது அவனுக்கு ஒரு பயங்கரமான கொலை எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டனால அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள். அப்போ நடு வீதியில் தூக்கு தண்டனை போட போகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? உடனே அவன் சொல்கிறான், சார் எங்கள் அம்மாட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும். அவங்க அம்மாவும் கூட்டத்தில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட கடைசியாக அவன் காதில் ஒரு ரகசியம் சொல்லணும். அப்படின்னா நீதிபதி, சரி அம்மா வாங்க அப்படின்னு அம்மா வந்துடுச்சு. இன்னும் காதில் ரகசியம் சொல்கிற மாதிரி போய் அந்த அம்மா காதை பிடிச்சி கடித்து துப்பிட்டாங்க. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பெத்த தாயோட காதையை துப்பிட்டான்னு அந்த அம்மா ரத்த வெள்ளத்தை துடிக்குது. நீதிபதி உடனே கடுங்கோபம் கொள்கிறார். ஏன் இப்படி பண்ண, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொன்னான், ஐயா நான் சின்ன பையனாக இருக்கின்ற பொழுது கடைக்கு சென்று 2 கத்திரிக்காய் எடுத்து போட்டேன் இல்லையா, அப்போயே என்னை பிடிச்சி சாத்தியிருந்தாங்கன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன். அதனால் எங்கள் அம்மாவுடைய ஒரு காதை கடித்து துப்பிட்டேன். இந்த காதை பார்க்கின்ற பொழுது மற்ற அனைவரும் தங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவார்கள் என்று அவன் சொன்னான் பாருங்க. தன் மகன் ஒரு குடிகாரனாக இருப்பதை பார்த்தால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஈன்றால் முகத்தேயும் இன்னாதாம் என்மற்று சான்றோன் முகத்துக்களி. குடிகாரனை பார்த்து தாய் சந்தோஷமாக படுவாள், முகத்தை திருப்பி கொண்டு கடுங்கோபமாக இருப்பார். அப்போ பெத்த தாயே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு மகனை சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு வினாவையும் நம்மிடத்தில் வைக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே நல்ல கதைகள், நல்ல இலக்கியங்கள், நல்ல அறிஞர்களின் கருத்துக்களை கூறி அவர்களை நல்வழிப்படுத்தினால் அந்த குழந்தையும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. நன்றி.